வணக்கம். இது தீனு ஃபேஷன். முதல்ல உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக என்னால் வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். நான் வீட்டில் சின்னதாக டெய்லரிங் பண்ணிகிட்ருந்தேன். வீட்டிலையே தச்சு கொடுத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு யூடியூப் சேனலுக்கு வீடியோ போட்டுட்டு இப்படி தான் இருந்தேன். ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வீடை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து சின்னதாக ஒரு கடை போட்டுட்டேன். கடை போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு நிமிஷத்தில் கடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய வலிகளும் உழைப்பும் இருக்குது. நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் தான் அந்த கடையை நான் உருவாக்கி ஒரு வருஷமாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் பல கசப்பான அனுபவங்களும் இருக்குது, மகிழ்ச்சியான விஷயங்களும் இருக்குது. நாம் நல்லதே நினைக்கும் போது நமக்கு வர தீமை கூட நல்லதாக தான் மாறும். ஹவுஸ் ஓனர் வந்து என்னை வீடை காலி பண்ணுன்னு சொல்லலைன்னா நான் கடை வச்சுருக்க மாட்டேன். வீட்டிலே தான் சின்னதாக தைச்சிட்டு இருந்திருப்பேன். ஏதோ 2 மிஷினை போட்டு வீட்டில் தைச்சிட்டு அப்படியே காலத்தை ஓட்டியிருப்பேனே தவிர கடை வச்சுருக்க மாட்டேன். அவர் வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னதுனால தான் நான் கடை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். கடை வச்சுட்டேன். ஒரு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பெண்களையாவது உருவாக்கியிருப்பேன். 20 பேருக்காவது சொல்லி கொடுத்துருப்பேன். சொல்லி கொடுத்து அவங்க தச்சு போட்டு அதை பார்க்குற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் அங்கேயே நிற்காம அடுத்த ஸ்டெப்பு வச்சதுக்கு காரணம் எனக்கு வந்த தடைகள் தான். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரி சின்னதாக வீட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பல பெண்கள் இருப்பீங்க. உங்களுக்கு சின்னதாக தடைகள் வரும். அதெல்லாம் வந்து நம்ம தடைகளாக எடுத்துக்கிட்டு அங்கேயே நிற்காம அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு முயற்சியாக நினச்சிக்கிட்டு நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இது வந்து நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. நான் வந்து பெரிய சாதனைலாம் பண்ணி பெருசாக அப்படிலாம் இல்லை. ஏதோ பண்ணுறேன், மனசு திருப்தியாக இருக்குது, ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 3 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். ஒரு 20 பெண்களை உருவாக்கியிருக்கேன். ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், சம்பாத்தியமும் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. என் வீட்டில் இருந்தவங்களும் சரி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் என்னால் வந்து இதை சாதிக்க முடிஞ்சுது. இந்த ஒரு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வந்துட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த தையல் தொழிலை உங்களுக்கு கண்டிப்பாக புரிகிற விதத்தில் கற்றுக் கொடுப்பேன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.